சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு தான் அப்பாவுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ஊருக்கு போன இடத்துல நான் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மட்டும் தனியாக அங்கேருந்து வராங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க தான் இவரோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் இவ தான் எங்களுடைய பொண்ணு, ஒரே பொண்ணு, பேர் கல்யாணி, இவன் பேர் கிரஷ், இவனோட அப்பாவுக்கும் திதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு அந்த பக்கமாக வந்துட்டுருக்காங்க. சரி, சாமிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக நேத்தி கடனுக்காக குடத்தை எடுத்துகிட்டு ஆத்தங்கரை பக்கம் வராங்க. அங்கே வந்து பார்த்தா ரோகிணி உட்காந்துட்ருக்காங்க. இவ தான் என் பொண்ணு கல்யாணி, ஒரே ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிற எல்லாத்தையும் மீனா வந்து கேட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா போய் அந்த இடத்துல நிற்கிறாங்க. மீனாவை பார்த்த உடனே மொத்த பேரும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா அது வந்து அப்படின்னு சொன்ன உடனே ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விடுறாங்க. விடுற ரோகிணி பக்கமாக போய் விழுந்துடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் ரோகிணியோட நிலமை என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.